ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் மீண்டும் வழக்கம் போல ஜெப நாளாய் கூடி வந்து ஜெபிக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஜெபிப்பதன் அவசியத்தை குறித்து சில காரியங்களை நீங்கள் கேட்டீர்கள். நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, பைபிளில் தேவன் நல்லோர் மேலும் இல்லாதோர் மேலும் மழையை பெய்யப்படுகிறாருன்னு வசனம் இருக்குங்க. நீங்கள் நினைக்கலாம் எல்லாரும் இங்கே ஜெபம் பண்ணிட்டா இருக்கிறாங்க, அவங்க காரியெல்லாம் நடக்கலையான்னு, எல்லாம் சுமூகமாக போயிட்டுருக்கு, நம்ம விட நல்லா எல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கலாம். உண்மைதான், நடக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த சபையாய் கட்டப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால், இங்கே நம்ம உலகத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரைக்குள்ள பிரச்சனைகள் இருக்குல்ல, பல விதமான ப்ராப்ளம்ஸ் வருதில்லை. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக நாம் ஜெபிக்கவில்லை. இந்த வார்த்தை ரொம்ப கவனம். அப்படிங்க, பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நமக்கு நிறைய ப்ராப்ளம் பாடிலி அண்ட் வேர்ல்டுலி உலக பிரகாரம்லாம் வருது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக நாம் ஜெபிக்கலை. மற்றவங்க அவங்க சாமியை வச்சுருக்காங்க, அதுக்கு தான் ஜெபம் பண்ணுறாங்க. நாம் எதற்கு ஜெபிக்கிறோம் என்று சொன்னால், பரலோக தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு. இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் இருக்கணும், நமக்கு தோன்றதெல்லாம் சாதிக்கிறதுக்கு இல்லை. நம்மை அழைத்த ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு கொஞ்ச நாளுக்கு இருக்கணும். அதுக்கு அவசியமான காரியங்கள் நடக்கணும். நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா சோர்சஸ், எல்லா சூழ்நிலைகளும் அந்த பரலோக தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றத்தக்கதாய் அமைத்து கொண்டு, ஏன் ஒரு நாள் கண்ண முடிடுவோம்ல, அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்கிற நித்திய பரலோக ராஜ்யம் என்ற காரியத்துக்கு செல்ல வேண்டும் என்ற அடிப்படைக்காக ஜெபிக்கிறோம். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனைகள் தீர்த்துட்டு போகிறதுக்கு அல்ல, பிரச்சனை இல்லாத ஒரு ராஜ்யத்துக்கு இயேசு இருக்கிற வண்ணமாக அவர் இருக்கிற இடத்துல நாம் நீடொழியாய் வாழ்வதற்கு தகுதிப்படுவதற்கு ஒரு அடிஷ்னல் சைட்டில் ஒரு சின்ன சப்போர்ட்டிவாக நமக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் வருது, அதெல்லாம் சால்வ் பண்ணி போனால் தான் நம்ம தேவசித்தம் செய்ய முடியும். அதற்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அதை மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் அற்புதம் செய்கிறாருன்னு சொன்னால் நம்மளை அற்புதம் செஞ்சு விட்டுக்கிட்டு ஒரு நாள் நிறையில் மண்ணில் புதைக்கிறதுக்கு கிடையாது. அவர் இருக்கிற நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு தான் அற்புதங்களை செஞ்சு உங்களுக்கு விசுவாசத்தை உண்டாக்கி பின்னே வாருங்கள், ஆமாம் நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன் என்று ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார். ஆகவே இந்த காரியத்தை கவனமாக மனசில் வைங்க. அது 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்போ மற்ற காரியங்கள் அவர் கொடுப்பாருங்கிறது ஒரு அடிப்படை. நீங்கள் அவங்க பிரச்சனைகளுக்காக அதிகமாக ஜெபித்து கொண்டிருக்காம, அது ஒரு ஆவிக்குரிய ஜெபம் அல்ல. எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்குங்க. நீங்கள் எபிரேயர் 12:1 பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு, எப்படி தள்ளி விட்டு இயேசுவை நோக்கி ஓடக்கணும். பிரச்சனையை மாத்திரம் தலையில் சுமந்துட்டு இருக்காருங்க. அதுக்காக நாம் அழைக்கப்படலை. பிரச்சனை இல்லாத ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தகுதிப்படுவதற்காக அதற்கு ப்ரியாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு முன்னுரிமை கொடுங்க. அதான் எப்போதும் அதை முதல்ல செய்யும். அந்த காரியத்தை செஞ்சு வருவது. பல வேளை நான் சொல்லணும், நமக்கு வருகிற சூழ்நிலை நஷ்டம், கஷ்டம், நெருக்கம்லாம் நிறைய வருதில்லை. அது எதுக்கு வருது தெரியுமா? நீங்கள் கஷ்டம் நெருக்கம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டோன்னா நாம் உடனே ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த பிரச்சனை தீரணும். எஸ், கடமை தான் ஜெபிக்கிறோம். ஆனால் பிரச்சனை தீர்றதில்லை. நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், ஆனால் நாங்கள் ஸ்டாப்பாக நடத்தணும். ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், பிரச்சனை தீருவதில்லை. என்னப்பா பல நாள் பிரச்சனை தீர்றதில்லை. ஒரு சின்ன ஒரு நாள் வர்றதை நான் சொல்லிடுறேன், சில விஷயங்களை சொன்னால் தான் நல்லது. ஒரு சபையில் ஒரு நல்ல விசுவாசி குடும்பம் இருந்தார், நல்ல ஆவிக்குரிய சபை. தெளிவாக என்ன சொல்லணும்னா, அவங்க தாழ்மையை தெரிவித்துக் கொள்கிறவர்கள், தங்க நகை அணிய மாட்டார்கள், பொன் நகை போட மாட்டார்கள், சிம்பிள் அண்ட் ஹம்பிள், அந்த ஆழமான அனுபவத்தில் நடக்கிற சபை. அவங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை வந்துச்சு. கடன் பிரச்சனை வந்தால் தசமாக கொடுக்குறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, ஜெபிக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. கடன் ஒரு நாளும் தீர்ந்த பாடல போய்கிட்டே. அப்போ பாசமும் தங்கடம் என்ன, நம்ம நல்ல விசுவாசியாச்சு, நல்ல விசுவாசியாச்சு. கடன் தீர்வு எப்படி இருக்கு, காணிக்கையெல்லாம் தருவீங்க. ஒரு கப் சாயம் தந்தாலும் அது 10 மடங்காவது ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி தர்றதை பார்க்குறதோட எனக்கு மனசெல்லாம் அமைதி அடையாது. அதுதான் உண்மை. ஸோ அப்படி இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெபி நடந்துடுறது. ஒரு நாள் இடம் கூட்டம் புதன்காலம் இருக்குமையா, கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க. பக்கத்து வீட்டு சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் போகிறாங்க. போகும்போது நம்ம பேசிட்டு போகுது. என்ன பேசிட்டு போகுதுன்னா, இந்த கடன் தீரோன்னு பார்க்கேன், இந்த பிள்ளைகளுக்கு பொட்டு போல 2 கம்மல் போடலாம்னு பார்க்குறேன், இந்த கடன் ஒரு நாளும் தீரலை. சொல்லுதான் கதை. கடன் தீரோன்னு கேட்க இவன் போட மாட்டாளோ, அது நல்லா இந்த உள்ள பிள்ளைக்கு பொட்டு போல போடணுமா,
கடந்து தான் போடுவாளாம், கடன் ஒரு நாள் தீரும். இப்போ இப்படிதான் சொல்லுது. இது போல ஆக்கணும். தேவ சித்தத்துக்கு விரோதமான ஒரு திட்டத்தை உள்ள வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு வெளியே பார்த்தா பாஸ்டர் 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 அப்படியே பாஸ்டர் எங்கே பிடிக்கிட்டு நடக்குது. மனுஷன் முகத்தை பார்ப்பான். தேவன் எங்கே பார்க்குறேன்? இருதயத்தை உனக்குள்ள இருக்குது. இப்படி அப்படி தீராண்டா, நீ கடத்தில் இருக்குதா நல்லது. அப்போதான் தாழ்வான் தீர்ந்துட்டா கெட்ட பேர் இல்லை. நான் ஒரு விஷயம் தான் சொன்னேன். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க, எல்லாமே நமக்கு தெரியும். அப்புறம் அது அந்த பாஸ்டருக்கு காதுக்கு சுற்றி வந்துட்டு அவருக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே ஓகே இதுதான் பிரச்சனை. ஸோ தேவ சித்தத்துக்கு ஏற்ற ஒரு அர்ப்பணத்தோடு நம்முடைய ஜபம் தொடரும்போது தான் அது வெற்றிகரமான பலனளிக்கிற ஜபமாக இருக்குது. அப்போ ஜபத்துக்கு பதில் கிடைக்குது. என்னெல்லாம் கிடைக்குதுன்னா, அந்த கஷ்டகாலம்னு சொல்கிறோம்ல, அந்த கஷ்டகாலம் நெருக்க காலத்தில் நமக்கு நல்ல ஒரு பாடமும் கிடைச்சில்ல, மனம் திரும்புதலும் வந்துடல, அடுத்தது பிரச்சனையும் தீருது. அப்போ மனம் திரும்புதல் பரலோகத்துக்குரிய திருப்பமும் வந்தாச்சு, பிரச்சனையும் தீர்ந்தாச்சு. உடனே பிரச்சனை தீர்ந்துட்டாலும் இது அப்படியே உலகத்துக்கு போயிடும், ஒரு நல்ல ராஜ்யத்துக்கு போய் சேருது. புரியுது இல்லையா? ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம் அது. பல சந்தர்ப்பங்களில் தேவ சித்தத்துக்கு திட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியாமல் முரண்டு பிடிச்சிக்கிட்டு கள்ளத்தனமான நியாயங்களை சொல்லிட்டு அவர் எங்கோடி இருக்காரு, இவர் எங்கோடி இருக்காரு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு நடக்கிறதுனாலேயாக நம்முடைய ஜபத்துக்கு அதில் வரையில் சோர்வெல்லாம் வந்துடுது. ஆக முதலாவது தேவ ராஜ்யத்தை கேட்ட காரியம், முதலாவது பரிசுத்தாவியை இருக்கிற ஜபக்குறிப்பு சொன்னாங்க. ஒரு ஜபக்குறிப்பு தான் நான் எடுக்கணும் ரசிக்கப்படணும்னு சொன்ன மாதிரி இருந்தது. பரிசுத்தாவியை பெறணுமே. பரிசுத்தாவிங்கிறது தேவனுடைய அங்கீகாரம் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்குள்ள ஜபங்களை பார்க்க முடியலை. அந்த அளவு ஜனங்களுக்கு அறிவு இல்லை. மரங்கள் வேணும், வல்லமை வேணும், இன்னும் பிரகாசிக்கணும், அந்த மாதிரி ஆவிக்குரிய கண்டன்ஸை பார்க்க முடியலை. சரி, எப்படியும் இருக்கட்டும். எப்படி? அதனால தான் நம்ம எழுப்புதல் என்ற ஒரு தலைப்பிலே நாம் தொடர்ந்து செய்தியை பார்க்குறோம். எழுப்புதல் என்று சொன்னால் ஆத்மாவிலே தேவ சித்தத்துக்கேற்ற தேவனுடைய ராஜ்யத்துக்கேற்ற சரியான உணர்வடைதல் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதுக்கு அடிப்படை என்ன? எழுப்புதல்னா என்ன? சும்மா கை கால் உதறது எழுப்புதல் இல்லை, சத்தம் போடுதல் எழுப்புதல் இல்லை. ஏதோ ஒரு சந்தோஷமான காரியம் நடந்துட்டோன்னா கட்டாவே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயான்னு அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு பேர் எழுப்புதல் கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் உற்சாகத்தில் நம்ம செய்கிற ஒரு காரியம். அது மட்டும் இல்லை, இந்த எழுப்புதல் நாம் இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி உருவாக்குறது கிடையாது. ஒன்று, அது இதயத்தின் ஆழத்தில் ஏற்படக்கூடிய சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவான உணர்வு, நித்திய ஜீவனை குறித்த ஒரு தெளிவான உறுதிப்பாட்டின் உணர்வு. அது கஷ்டம் வந்தாலும் மாறாது, நஷ்டம் வந்தாலும் மாறாது. எந்த நிலையிலையும் அது பற்றி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதான் எதுவும் என்னை கிறிஸ்துவ நன்மை விட்டு பிரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறேன்னு பவுல் சொல்வார் இல்லையா? எதுவும் என்னை பிரிப்பதில்லை, எதுவும் என்னை அசைப்பதில்லை. ஏன்? வலிமையான பரலோக ராஜ்ய நித்திய ஜீவனுக்குரிய ஒரு உணர்வு, அந்த பரம தரிசனம் சொல்வார். அது உள்ள பலமாக இருக்கு. எவ்வளோ பாடுபட்டிருக்கிறார்கள், அதுதான் விஷயம். எவ்வளோ பாடுகள் கஷ்டங்கள் பவுலுக்கு பாடலாம் நம்ம நிறைய வாசிக்கிறோம். அதெல்லாம் அணைஞ்சு போகலை. நமக்கு ஒரு சின்ன காரியம் நம்ம நினைச்ச நடக்கலைன்னா நம்ம சோர்ந்து போகிறோம். காரணம், அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற ஒரு சரியான எழுப்புதல் உணர்வு நமக்குள்ள இல்லை, அந்த அக்கினி இல்லை என்பது. இன்னொன்று, இந்த எழுப்புதல் உணர்வை உண்டாக்குவதற்கு அந்த வார்த்தை சொல்லலையே, பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் எப்படியாகும்? நம்ம பலப்பிரயோகத்தில் இல்லையா, கர்த்தருடைய ஆவியினால். தட் வேர்ட் நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும். தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். இன்னொரு வசனம் இல்லையா? விரும்புகிறவனால அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற. ஆமாம் ஆமாம், அப்படியே ஒரு வசனம் இருக்குது. அது நடுகிறவனால அல்ல, நிற்பாச்சுகிறவனால அல்ல, விளைய சொல்லுற தேவன். இப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, இறங்குகிற தேவனால இருக்கு. ஓகே ஓகே, இங்கே என்ன புரியலையே? விளைய செய்கிறவர் அல்லது இறங்குகிற தேவன் ஒரு பாற்று. நம்ம என்ன நம்ம செஞ்சாலும் அந்த காரியத்தில் தேவனுடைய இறக்கம், ஒரு கிருபை, ஒரு தொடுதல், ஒரு செயல் என்ன செய்யணும்? நடக்கணும். அதனால தான் சொன்னேன், ஜபங்கிறது கொஞ்சம் நேரம் வந்தால் சத்தம் போட்டுட்டு போனால் எங்களை பேச்செல்லாம் கிடையாது. இல்லை, நான் கொஞ்சம் நேரம் ஜபம் பண்ணேன், எனக்கு பாரம் மாறுச்சு, எனக்கு விடுதலை வந்தது. இல்லை, கர்த்தர் வார்த்தை தந்தார் இல்லையா? சில வேளை கர்த்தர் வார்த்தை தந்துடுவார். எனக்கு ஒரு கடினமான சூழ்நிலை இருந்தது, நான் ஜபம் பண்ணி பார்த்தேன். அது ரொம்ப வலியான ஒரு துன்பம், ஒரு வியாதி மாதிரி இருந்தது. ஒன்றும் சரி வரல, ஜபம் பண்ணி பார்த்து பெரிய கஷ்டம் ஆகி போச்சு. நான் ரொம்ப சோர்ந்து போனேன். ஒரு நாள் அப்படியே ஜபம் பண்ணி கொண்டு அப்படி படுத்திருக்கிறேன். எனக்குள்ள ஒரு பாட்டு வந்தது. என்ன பாட்டு? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். சரி, இவ்வளோ இந்த பாட்டு எனக்குள்ள வந்தது. எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி சம்பவிக்கும். எனக்கு யாரும் பதில் சொல்கிறதில்ல, எனக்குள்ளே ஆண்டவர் பேசுகிறது இந்த ஒரு வாக்குத்த பாட்டாக நிறைய நடந்திருக்கு. இது ஒரு சம்பவம். அப்படியும் உடனே நான் என் மனைவிட்ட சொன்னேன், இப்படி ஒரு பாட்டு வந்துட்டு
நான் பாடுகிற பாட்டு கிடையாது, இதெல்லாம் வழக்கமான பாடல். கேட்ட பாட்டு கொஞ்சம் தெரியுது, பாடுற பாட்டு கிடையாது, எப்போதும் பாடுற பாட்டு கிடையாது. மறவாமல் நினச்சிட்டாரோ மனசார நன்றி சொல்லணுமா? அப்போ சரி, ஆண்டவருடைய தொடுதல் அந்த டைமில் ரிவர்ஸெல்லாம் சரி. அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும், அது வாசனம் மூலம் கிடைக்கலாம். அப்போ நல்ல ரீதியில் எனக்கு நிறைய அனுபவம். ஸோ இந்த ஜெபம் என்பது, நான் ஜெபித்தேன், தேவனுடைய வார்த்தையை கேட்டேன், தொடுதலை பார்த்தேன், உடனே இன்ஸ்டன்ட்லி சில வேளை ஒரு விடுதலை வரலாம், சில வேளை இல்லை ஒரு வார்த்தை கேட்டேன், அதுலேருந்து இந்த கீழே அதாவது அது ஒரு உக்கிரமாக போயிட்டு இருந்தது, ரிவர்ஸில் வந்தது. சில ஆளுகளுக்கு நோயாளிகளுக்கு ஜெபம் பண்ணும்போது அப்படி தான், அப்படி உக்கிரமான நிலையில் இருக்கும். அப்படி ஜெபம் பண்ண 5 நிமிஷத்தில் லேசாக விசர்க்கம், அது கொஞ்சம் விடுதலை கிடைக்கும், கொஞ்சம் ஒன்று சொல்லுவாங்க. எஸ், அவ்வளோதான். அதுலேருந்து ஆரம்பித்து அதை ரிவர்ஸில் வந்து கொஞ்ச நேரத்தில் அது ஃபுல்லாக முழுமையான ஒரு விடுதலை அமைகிறது. சரி, இப்படி தேவனுடைய பரிகாரம், கிருபை, பலன் கிடைக்கிறதா நம்ம ஜெபம் இருக்கணும். சும்மா ஏதோ சத்தம் போட்டு போன கை காலங்களோடு இருக்கக்கூடாது. அதனால தான் தியானத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த ஜெபத்தினுடைய அடிப்படைகளை, பல விஷயங்களை நாம் சிந்திக்கிறோம். பரலோக தேவன் கிரியை செய்வதற்கு தடையாக இருப்பது என்ன, அவர் சீக்கிரமாக கிரியை செய்வதற்கு என்ன செய்யலாம் என்கிற ரீதியில் தான் பல விஷயங்களை நாம் பார்க்குறோம். இப்போ இந்த எழுப்புதல் என்பது தேவனுக்கேற்ற தேவ சித்தப்படி பற்றி எறிகிற ஒரு உணர்வின் அனுபவம். அதுக்கு தடை செய்கிற காரியங்கள்லாம் பல விஷயங்களை நுட்பமாக பார்த்துருக்குறோம். கடைசியில் ஒன்று பார்த்தோம், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு, மரித்தோர்னா உணர்வு இல்லாதவர்கள், பரலோக தேவனுடைய சித்தத்தை குறித்து பகுத்தறிய தெரியாதவர்கள். அது ரோமர் 12:2 நாம் படிக்கிறோம். உணர்வு இல்லாதவர்களை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும். உங்களுக்கு கொஞ்சம் ஒரு புரிதல் சொன்னால், இப்போ இந்த சுகர் ப்ராப்ளம் எல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க, புண்ணு வந்துடுதான் விரலில், பாதங்களில் புண்ணு வந்து என்ன சொன்னாங்கன்னா, அது கீரையில் பொட்டாசி எல்லாம் எதுவும் சரியாக இல்லைன்னா ஒரு கட்டத்தில் இந்த விரலை எடுத்துடணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த விரலை ரிமூவ் பண்ணணும். அது இருந்தோன்னா அது தொடர்ந்து அதுக்கு கண்டினியூவேஷன் இல்லையா, தொடர்ந்து மற்ற ஆர்கன்ஸையும் மற்ற பார்ட்ஸையும் அது கடுமையாக பாதிக்கும். வேறு வழி கிடையாது. ஒன்லிவே விரலையீடு, காலையீடு, என்னெல்லாமோ சொல்லுவார். எல்லையும் பயங்கரமாக சொல்லிட்டு அவருக்கு நானும் பாசனம் திருவனந்தபுரத்தில் மெடிக்கல் காலேஜில் ஒரு பார்ட்டியை கொண்டு வச்சுட்டு காலை முட்டுகளை வெட்டணும், எல்லாம் ரெடி பண்ணி எங்களையும் போட்டு விரட்டி இருக்கு. நாங்களும் இங்கே அங்கே போயிருக்கோம். உயர் ஃபோனில் சொன்னார், வெட்டாத சுமாரு கேட்கணுமே. அது ஆஸ்பத்திரியில் போய் கிடக்கு. அங்கே போனால் பிளேடெல்லாம் வாங்கியாச்சு. எப்படியா அங்கே இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு பிளேடு கடை விட்டு டாக்டர் பிளேடு வாங்கி கொடுக்குறோம். எல்லாம் ரெடியாக வச்சு பார்த்து அவள் போனால் எங்களுக்கு 2 பேரையும் உள்ள விட மாட்டார். அப்புறம் அவர் மட்டும் உள்ள போனார். போய் எப்படியோ போய் பார்த்து ஜம் பண்ணிட்டு வந்தார். அது இன்னும் இருக்குது, கால் எடுக்காமல். வேலை இல்லையா சொல்லுது, கொஞ்சம் மிதியமாக பிளேடு வாங்கியாச்சு வெடிப்பான், அப்படி போச்சு. ஸோ இப்படியெல்லாம் நிறைய சம்பவங்கள் இருக்குது. சரி, அப்போ என்ன சொல்கிறோன்னா, இவர் ஒரு மோசமான அல்லது கெட்டு போன அல்லது பகுதியை ரிமூவ் பண்ணாவிட்டா மற்ற பார்ட்ஸை அது பாதிக்கும்னு ஒரு புரிதல் இருக்குல்ல. இது போல தான் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களை, ஜீவியத்தை அணைத்து போடுகிற, அதை அழித்து போடுகிற அனுபவங்கள் அதோட சேர்ந்துருந்தா என்ன நடக்கும்? இந்த ஆவிக்குரிய ஜீவனுக்கு எதிரான உலகத்தில் பல காரியம் இருக்கிறது. அது சொல்கிறாங்க இல்லையா, பந்தியோடு சேர்ந்து கண்ணுக்குட்டின்னு சொல்கிறாங்க, இன்னும் பல விதமாக சொல்கிறாங்க. இந்த கூட்டுக்கட்டு யாரோட கூட்டுக்கட்டு வைக்கிறானோ கெட்டு போகிறான்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அப்போ மரித்த அல்லது நம்ம அழிவுக்கு நேராக கொண்டு போகிற அனுபவங்களோடு உள்ள உறவை விட்டு, ஐக்கியத்தை விட்டு வெளியே வந்துரு. இல்லையா, புரிஞ்சுதா? அதை விட்டு வெளியே வந்துரு. அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து அது ஒன்றே பாதிக்கும். இனி அந்த மாதிரிப்பட்ட மனிதர்கள் இருப்பார். அவங்க அப்படித்தான் நமக்கு குடிசடிக்கு போமா, அங்கே தாயத்துக்கு போமா, அந்த மந்திரவாதிகிட்ட போமா இல்லையா, அவங்க அனுபவம் எப்படி இருக்குமோ அவங்க அவங்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடிய பவர், அதுக்கேற்ப நம்மளே வட்டாக்கரைக்கு கொண்டு போயிடுவாங்க இல்லையா. நல்ல வழிக்கு போனால் தடுத்துருவாங்க, அங்கே போவாத அங்கே மட்டும் போவாது. அந்த எங்கே போனால் தேவ சித்தப்படியான பரிகாரம் கிடைக்குமோ அந்த இடத்த மட்டும் தடுத்துருவாங்க. மிச்சம் எல்லா காரியத்தையும் நிறைய ஆளுகள் கொண்டு போகிறாங்க. அதனால தான் அப்படிப்பட்ட அந்த ஆள் டேஞ்சரானவன், இவன் மிஸ்லீட் பண்ணுறான், தவறாக நம்ம வழி நடத்துறான்னு தெரிஞ்சா எந்த செஞ்சிடணும், அதை விட்டு விளைகிறது நமக்கு பாதுகாப்பு. சரி, அந்த அடிப்படையில் பார்த்தோம். அது ஊழிய சூழ்நிலைக்குள்ளும் கிறிஸ்தவ கோலத்துக்குள்ளும் அப்படி நிறைய இருக்குதுங்கிறதே சில காரியங்களை பார்த்தோம். அதில் தான் நம்ம அந்த 2 தீமோத்தேயு 3:13 மோசம் போக்குறவர்களும் மோசம் போகிறவர்களுமா இருப்பார்கள் என்ற ஒரு வசனத்தை பார்த்தோம். ஒன்று ஏமாற்றுகிறவர்கள், அடுத்தது இந்த ஏமாற்றுக்காரருடைய குடியில் சிக்கி ஏமாறுகிறவர்கள் இல்லையா. பைபிள் அடிப்படையில் இருக்கலாம், இயேசு நாமத்தில் இருக்கலாம், சிலுவை நாமத்தில் நிறைய இருக்குது. உலகத்தில் பல டைப் நிறைய மோசம் போய்கொண்டே இருப்பார்கள்.
ஸோ அப்படிப்பட்ட சூழல் அல்ல, அப்படிப்பட்ட மனிதர்கள் தன்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை குறித்து நம்ம விழிப்பாக இருந்து அவருடைய மோசம் போக்கம் நம்பிக்கையிலே சென்று விடக்கூடாது. அது கேட்கறது கொஞ்சம் இனிப்பாக இருக்கலாம். அது ஒரு நல்ல டாக்டர்னு சொன்னால் ஒரு புண்ணை வந்துட்டுன்னா பிடிக்க வச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து கொஞ்சம் வலி கஷ்டம், சத்தம் போட்டாலும் விடுவது கிடையாது. அதை க்ளீன் பண்ணி மருந்தெல்லாம் போட்டு அதை கட்டி விட்டால் அந்த காயம் சீக்கிரமாக ஆறும். அதே நேரம் கஷ்டப்படுவீங்க இல்லையா, வேண்டாம் நம்ம மேலே ஓடி எட்டு போல் ஆயின்மெண்ட் போட்டுவிட்றேன்னு பூசி விட்டா அது வர வர எல்லாத்தையும் கெடுத்து போடுறோம். அதானே உண்மை. அப்போது இந்த ஆள் என்ன நினைக்கலாம், அந்த டாக்டர் கொள்ளலாம், அவர் கஷ்டமே படுத்த மாட்டார், அப்படி மென்மையாக ஒரு எண்ணெயை போட்ட மாதிரி போட்டு அப்படியே விட்டுருவார். ஆமாம், இது இருந்திருந்து கையை இழக்கணும், காலை இழக்கணும். எங்கள் ஊரில் ஒரு பயலுக்கு கை ஒடிச்சு போச்சு. அப்போ அந்த நாட்டு வைத்தியர்கிட்ட இந்த நாட்டு அந்த கம்பெல்லாம் வச்சு கட்டுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் கட்டுவாங்க. அதுக்கான அது பிரபலம் தான். ஸோ அங்கே உள்ள ஊர்காட்டில் உள்ள ஏதோ ஒரு வைத்தியம்னு சொல்லிட்டு ஒரு போய் பயலுக்கு இந்த கை இடத்துக்கு வலதுக்கையா ஞாபகம் இல்லை, கையை கட்டி எல்லாம் ப்ராப்ளம் ஆகி போச்சு, கை இப்படி வளைஞ்சு போச்சு. எவ்வளோதான் டில் நவ் இன்னைக்கு இருக்கான், உயிர் இருக்கான். எனக்கு வயசு இருக்கும் அவனுக்கு, ஒரு கை இப்படி தான் என்னன்னு கேட்டால் வேற ஒன்றும் இல்லை, ஊர்காட்டிலோட வைத்தியரையும் தெரியும், அவர்கிட்ட போய் கட்டுறது. அவர் எங்கோடைய கட்டி வச்சு என்ன வச்சோன்னு கட்டி வச்சு விட்டுட்டார். சரியாகும். கடைசியில் கை இப்படி கோணி ஒரு கை செயல்படப்படாமல் ஆச்சு. ஒரு நல்ல வைத்தியர்கிட்ட போயிருந்தான், இல்லைன்னா ஒரு மருத்துவமனை போயிருந்தால் அவங்க அதை ஒழுங்குபடுத்திருப்பாங்க. நம்ம எவ்வளோ பார்த்துட்டு இருக்கிறோம்ல. அப்போ என்னத்தினால இந்த விளைவு ஏற்படுன்னு சொன்னால், ஒரு ஆளை தவறாக நம்பி போனதுனால கை இழந்தது தான் வேற ஒரு லாபம் உண்டாச்சு. கை இப்படி வழங்கலையா, அதை வச்சு கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு அப்ளை கொண்டு ஒரு வேலை வாங்கிட்டாங்க, எனக்கு கை வழங்கலை, வலது வழங்கலைல்ல, எனக்கு வேலை ஏதோ ஒரு கல்வி இருந்தது. ஸோ அது பரவ கேள்விப்பட்ட விஷயம், அதங்க இருக்கு. ஸோ என்ன பண்ணுவீங்க, அப்போ சரியா ஒரு காரியம் பரிகாரம் உண்டாகணும்னா அதுக்குள்ள தகுதியானவங்ககிட்ட போகணும். அதனால தான் மோசம் போக்குறவங்க கவர்ச்சியாக பேசுகிறாங்க, இச்சகமாக பேசுகிறாங்க, அவங்கள வருத்தப்படுத்தாமல் நிறைய பேசுவாங்க. நீங்கள் அதுலேயே போய் வாழ்வை அழிக்கணுமே தவிர எந்த மேன்மை உண்டாகும். அதனால தான் இந்த காரியங்களை இப்போது நாம் இந்த பகுதியை இது எழுப்புதலுக்கு தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ற உணர்வுக்கு தடையாக இருக்கிறது என்ற ரீதியில் நாம் அதை சிந்திக்கிறோம். அதில் அவர்கள் என்ன செய்வாங்க 13, அவர்கள் மேலும் மேலும் கேடு உள்ளவர்கள் ஆவார்கள். பொல்லாதவர்களாக இருந்து மேலும் மேலும் கேடு உள்ளவர்களாக, அவர்களும் கேடு உள்ளவர்கள் ஆவார்கள், மற்றவங்க கடத்தப்படுவார்கள். அதான் அதுக்கு பாயம் இல்லையா. ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி சுற்றி தருகிறீர்கள், உங்கள் மார்க்கத்தான் ஆகினவர்கள் எட்டிப்பாய் நரகத்தில் பத்தியெல்லாம் எங்கே கொண்டு முடிஞ்சது, நரகத்தில் கொண்டு முடிஞ்சது அப்படின்னு சொல்வார். அப்போ கேட்டின் மக்களாக்குகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்வார். அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். எங்கே இயேசு நாமத்தை சொல்லிட்டு சிலுவையை வச்சுக்கிட்டு பைபிளை வச்சுக்கிட்டு நிறைய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கு வெளிப்பார்வைக்கு தெரியாது. சில சந்தர்ப்பத்தில் ஆண்டவராக அதை விட்டு வெளியே கொண்டு வந்தாதான். நாங்கள் ஊழிய பகுதியில் ஒன்று பார்ப்போம், இப்படி பல ரீதியில் தான் ஜனங்கள் ரொம்ப வருஷம் 30, 40, 50 இப்படி நம்ம ஒரு ஏதோ ஒரு கட்டத்தில் இவங்க அங்கே செஞ்ச எந்த காரியத்தினாலும் பரிகாரம் வராத ஒரு நிக்கட்டில் சிக்கிடுவாங்க. சிக்கன வழக்கமாக அதுவும் இந்த மாதிரிப்பட்ட என்ன தாலியர்த்தாவை அதெல்லாம் நிசாரமாக பேசிடுவாங்க, வரமாட்டாங்க. இப்போ வழி இல்லை, எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் சுற்றியாச்சு, சாவு நெருக்கம், வழி இல்லாமல் ராத்திரியோட ராத்திரியாக தேடி வருவாங்க. இங்கே வந்தால் ஜோம் பண்ணால் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அதுக்கப்புறம் தான் இந்த காரியங்களை நாங்கள் சொல்லணும். அதுவரை இயேசு தெரியும் பெற செஞ்சார், சிலுவை தெரியும் பெற செஞ்சார், ரத்தம் தெரியும் பெற செஞ்சார், எல்லாம் தெரியும் பெற செஞ்சார். ஆனால் காரியம் தான் நடக்கலை பெற செஞ்சார் இல்லையா. காரியம் நடக்கலை, எல்லாம் தெரிஞ்சு இல்லையா. ஏன் இங்கே வந்தியே, நான் ஒரு இடத்துல கத்தோலிக்க ஏரியா இணையம் பக்கம் தெரு பிரசங்கத்துக்கு நிற்கிறேன், பிரசங்கம் பண்ணிக்கிட்டு நிற்கிறேன். ஸ்பீக்கர் மாட்டியிருக்காங்க, மைக் வச்சு இது மாட்டிட்டு கத்தோலிக்க பைபிள் தான் கையில் வச்சுருக்கேன். வச்சு தான் பெரிய பைபிள் தான் வச்சு வசனத்தை ஃபாதர் மாதிரி தான் பேசுவேன். அவருக்கு அந்த மொழி நடையில் தான் பேசிகிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் ஆனவொடனே பெரிய பேர் வந்தானுவேன், கும்பெல்லாம் வந்தானுவேன், வந்து அந்த பிரதேசம் எல்லாம் அங்கே நின்னானுவேன். அவங்ககிட்ட அங்கே பேசப்படாது, அங்கே பேசாது, நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்க நாங்கள் மிரட்டுறாங்க. நான் கண்டுக்கிடலை, நான் இங்கே நிற்கிறேன், மைக்கில் நிற்கிறேன், பழைய திருப்பிட்டு என் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன். இதை பார்த்து டென்ஷன் ஆகி ஒரு ஆள் முன்னால் வந்தார். அவர் பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாம் வந்திருக்கு. வந்து சொன்னார், நடத்துங்க. அது நான் சொன்னேன், நான் ஒரு இறை பணியாளர், இறைவனுடைய வார்த்தை தான் சொல்கிறேன். இதை பாருங்கள், உங்கள் கத்தோலிக்க பைபிள் தான் வச்சுருக்கேன், வேறு பைபிள் வைக்கல, இதுதான் வாஸ்து சொல்லிகிட்டு இருக்கிறேன், புதுசாக ஒன்றும் சொல்லலை. உடனே சொல்லார், நானும் ஃபாதர் தான். எப்படியும் அவர் மஃப்டியில் வந்திருக்கேன், அங்கில் வந்தால் தெரியும் இல்லை, ஒரு மஃப்டியில் வந்திருக்கேன். அவர் நானும் ஃபாதர் தான், இந்த பங்குக்கு ஃபாதர் நான் தான். இங்குள்ள மக்களுக்கெல்லாம் நான் இறைவார்த்தை சொல்லுகிறேன், சொன்ன காரியத்தை சொல்கிறேன். இங்குள்ள மக்களுக்கெல்லாம் இறைவார்த்தை சொல்லுகிறேன். நீங்கள் இறைப்பணி செய்வது நல்லதுதான், அறிவிக்கப்படாத இடங்களில் அந்த பக்கம் போய் சொன்னீங்கன்னு சொன்னால் அது பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார்.
உடனே நான் சொன்னேன், ஃபாதர் ஓகே உங்கள் கருத்து ஒரு பக்கம் நியாயமானதான், மறுபக்கம் நான் ஒரு காரியத்தை சொல்லணும். எங்கள்கிட்ட ஜாம் பண்ணுறதுக்கு ஜனங்கள் வர்றாங்க. அப்போ ஜனங்கள் வரும்போது நாங்கள் என்ன செய்வோம்? இயேசுநாதர் தானே சுவிசேஷம் சொல்லணும், அவர் சுகம் கொடுக்குறாரு, அவர் மன திரும்ப ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளு தான் சொல்லணும். அப்போ சுவிசேஷம் சொல்லி ஜாம் பண்ணா எங்களுக்கு இயேசுவை தெரியும் பெருசன் யாரு? இயேசுவை தெரியுமா உனக்கு? எப்படி உனக்கு தெரியும்? நாங்கள் தாய் சபையை சேர்ந்தவங்க பெருசங்க யாரு? எப்படியா? நம்ம தான் பேரப்பிள்ள சபையா? தாய் சபையை சேர்ந்தவங்களா? ஓ சரி. அப்புறம் நாங்கள் அங்கெல்லாம் போவோம், அந்த சபம் பண்ணுவோம், அந்த சபம் பண்ணியா? பின்ன எங்கே என்னது வந்தியா? அது அங்கே ஜபிச்சு பார்த்தோம், ஆனால் சரி வேற என்ன, ஒரு ஆடை ஜபிச்சு இங்கே போன அந்த பிரசங்க ஜபிச்சா சரி வேற நீங்கள் வந்து ஓ அப்படியா தாய் சபையெல்லாம் சொல்லிவிடுவா. அப்புறம் அப்போ நான் சொன்னேன் இப்படி வந்தாங்க. அப்போ நாங்கள் பார்த்தா என்ன பிரச்சனை கேட்டால் மென்டல் ப்ராப்ளம், பிள்ளைக்கு ப்ராப்ளம், அது தலையை திருக்கிட்டு இருக்கு, கண்ணை உருட்டிகிட்டு இருக்கு எல்லாம் சொல்கிறாங்க. சரி பாவம் போட்டு அப்போ ஜோம் பண்ணோம். அப்போ தான் ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு எனக்கு உணர்த்தினார். என்ன உணர்த்துறாருன்னா, பைபிள் வச்சிருந்தாலும் சிலுவை இருந்தாலும் தாய் ஜபம் தந்த ஜபம் சொல்லிட்டு இருக்கதான் மிச்சம் எல்லாம் பிழைக்கப்படுகிறேன். எங்கே இருக்கு? பிழைக்கப்படுகிற. அப்போ ஏதோ பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அது யோவான் 8:31-32 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. அப்போ இந்த சத்தியம் அப்போ எங்களுக்கு நாங்களும் பைபிள் தானே வச்சிருக்கோம், நாங்களும் இயேசு தானே சொல்கிறோம். அப்போ எங்களுக்கு அப்போ நாங்கள் இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், அதை நடக்கிறோம். அதாவது ஆண்டவர் சொல்லும்போது நாங்கள் கேட்போம்ல, அப்போ நாங்கள் கூப்பிடும்போது ஆண்டவர் கேட்கணும்ல. இவங்க என்ன செய்வாங்கன்னா ஆண்டவர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, வேற காரியம்லாம் நிறைய இயேசு நாமத்தில் அதான் நான் சொன்னல பொய்யான நம்பிக்கையெல்லாம் வச்சுருக்காங்களே, வணக்கத்துக்கு சுத்து உருள் குரல் தலையை வெட்டு முடி வெட்டு எல்லாம் செய்வாங்க, ஆண்டவர் சொல்ல செய்ய மாட்டாங்க. அப்போ அதனால ஒன்றும் கிடையாது. அப்போ நாங்கள் சொன்ன விஷயம் இதுதான் அப்படின்னு நான் சொல்லி நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பரிகாரம் கொடுக்குறேன். அப்போ தான் ஒன்று நான் புரிஞ்சுட்டேன், ஃபாதர் கத்தோலிக்க மக்களும் இருட்டில் தான் இருக்கிறாங்க, சத்தியம் அப்படி தெரிஞ்சதுனால தான் சரி அவங்க ஏரியாவுக்குள்ள உள்ளதான் போட மாட்டேங்கிறாங்க, ரோட்டில் நின்னாவது அவங்க தான் அவங்க விவிலியா என்ன சொல்லுது அப்படின்னு வாசல் பிரசங்கம் பண்ணாங்க வந்த ஃபாதர். மற்றபடி ஒன்றும் இல்லை, அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணணும் இல்லை அப்படி எழுதியிருக்குல்ல, ஒரு இறக்கத்தினால தேவ அன்பில் வந்தேன் அப்படின்னு இது கேட்டுட்டு நான் கூட இருந்தவனோட ரொம்ப தாராளம் பண்ணாங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, இவர் அப்படி இருக்கிறாரு, அப்படி நல்லா சரி அவரை நாங்கள் பார்த்துக்கலாம் அடுத்த பிரித்தாரு முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போனோம், அடுத்த இடத்துக்கு போனோம். எப்படி புரியுதா நான் சொல்றது? இன்னொரு இடத்துல போனால் இப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன், டேய் ஒன்றை எழுத்துக்கு தூக்கி கடலில் போட்டுருவான்னு ஒரு சண்டைக்கு வந்துட்டான். சரியா? அங்கே அப்படியே செட்டப் வச்சுருக்காங்களாம். நம்ம பங்கு ஏரியாவில் வேற யாரையும் வந்து என்ன செய்யக்கூடாது, பேச விடக்கூடாது, துண்டு கொடுக்க விடக்கூடாது, பேயில் இருக்கும், பேயில் இருந்தே செத்து போயிடும். அப்புறம் செத்த சாவு வேலை ஒன்று ஒரு என்ன கத்தருடைய அந்த இதில் அப்போ ஏசுடைய சரீரம் கொடுப்பாங்களாம். அப்புறம் செத்தப்புறம் நமக்கு கல்லறை திருநாளெல்லாம் வச்சு அடித்து மாற்றிடலாம். இப்படி அந்த மூட ஜனங்களை பற்றியும் நல்லா இருக்கவளை சத்தியத்தை சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவை பின்பற்றி அவர் விடுதலை தருவார்னு சொல்லி நடத்தாமல் உள்ள அக்கிரமம் எல்லாம் செய்து பொய்யெல்லாம் செய்து ஆள் செத்து போச்சு. அப்புறம் விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு விண்ணக வாழ்வு 3ஆம் ஆண்டுன்னு பதாக வச்சிருக்க பதாக கள்ளத்தனத்தை பாருங்களேன். கட்டாவிடாக கோயிலுக்கு வந்திருக்க மாட்டான், குடிச்சு ரோட்டில் கிடைக்க இருப்பான், அங்கே எழுதி போட்டுருக்கு 14ஆம் நாள் 25ஆம் நாள். இப்படிப்பட்ட ஃப்ராடில் என்ற விஷயங்களுக்குள்ள ஜனங்கள் சிக்கிடுது. அப்போ இருட்டுக்குள்ளே கிடக்கு. அப்போ மோசம் போக்குறவர்களும் மோசம் போனவர்களும் நல்ல காலம் எங்கேயாவது இடையில ஆண்டவர் கிருபை கொடுத்து பக்கம் வந்துட்டுன்னா தப்பிக்கிடும். அதிலே கிடந்து மொழி சத்துன்னா நமக்கு இன்னைக்கு முத்தடிக்கிற ஸ்தலம் அப்புறம் அங்கே அது என்னெல்லாமோ கட்டுக்கதை இருக்கும். சரி, நமக்கு அது வேண்டாம். அப்போ இந்த பொல்லாதவருடைய பிடியில நாம் சிக்கக்கூடாது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13-14 வசனத்துல 2 பேதுரு 2:13-14 வசனம் என்ன சொல்றதுன்னா, அவர்கள் தங்கள் வஞ்சனைகளில் ஒரு வார்த்தை அதுதான் வேணும், வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழுகிறவர்கள். சரியா? 2 பேதுரு 2:13 ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளா இருப்பார்கள், நெச்சைகளா இருப்பார்கள், விருந்துகளில் வஞ்சனைகளில் உல்லாசமாக வஞ்சனைகளில் உங்களோடு சேர்ந்து எனக்கு விருந்துங்கிறது அன்பின் விருந்தாக இருக்கலாம், கர்த்தருடைய பந்தியை கூட குடிக்கலாம். அப்படி இருந்து வஞ்சனைகளில் உல்லாசம், தட் மீன்ஸ் செய்யறதவ்வளோ தப்பு, அக்கிரமம், பொய், ஏமாத்து, மோசடி. ஆனால் இப்படி ஜனங்களை ஏமாற்றி அவர்கள் உல்லாசமாய் வாழ்வார். அவருடைய ஆசை என்னன்னா ஆடம்பரமாகவும் உல்லாசமாகவும் அப்படியே வாழறதுக்காக வேண்டியே ஜனங்களை ஏமாத்துறாங்க. சரிதானே? எவனை கொண்டாவது இல்லையா? கள்ளுக்கடை சாராயம் விற்பாங்க, கள்ளச்சாராயம் பண்ணாலும் எல்லாம் எதுக்கு? அந்த சாராய வியாபாரிகள்லாம் நல்ல கொடுத்த பணக்காரமாக இருப்பான். சமூகத்தை கெடுத்து எல்லாத்தையும் கெடுத்து இவர்கள் ஆடம்பரமாய் வாழும். இதுபோல ஜனங்களை ஏமாற்றி உல்லாசமாய் வாழுகிற கூட்டங்கள் நிறைய இருக்கிறது. அவங்களுக்கு அவருடைய ஆடம்பரங்களையோ அவருடைய காரியங்களை பார்த்து நீங்கள் ஏமாந்துடக்கூடாது.
அதெல்லாம் ஏமாத்துற பாடு. எத்தனை பேர் குடும்பத்தை ஊரை அடித்து வலையில் போட்டிருப்பான்னு நமக்கு தெரியாது. அல்ல இல்லையா? அந்த சூழ்நிலைகளில் சிக்கிக்கொள்ளாதபடி நாம் விழிப்பாக இருந்தால் தான் இந்த இழப்புதலின் உணர்வை அடைய முடியும். நீங்கள் அந்த பொய்களே நம்பி நம்பி அதுக்குள்ளே இருந்து அதை சார்ந்து அந்த பாரம்பரியங்கள் பலவிதமான பாரம்பரியங்கள் இருக்கு, அப்படியே சார்ந்து இருந்தால் அந்த ஆவியில் அசுத்த ஆவியில் தொடர்ந்து உங்கள் குடும்பங்களில் ஆளுகை செய்யும். அல்ல இல்லையா? உங்களுக்கு தெரியாது, அது தேவதூதன்னு சொல்லும், சம்மனஸ்ன்னு சொல்லும், என்னெல்லாமோ சொல்லிக்கிடும். மாறி 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 சொல்லிட்டு அந்த ஜனங்களை குழப்பிட்டே இருக்கும். அது உண்மையை கண்டுபிடி பிடிக்க முடியாமல் செஞ்சிடும். அதிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை தர வேண்டும். தரும்போது தான் ஒரு சரியான விடுதலை, ஒரு சரியான சிலர்லாம் இவ்வளவு வருஷ காலம் ரொம்ப அப்படியே கடினமாக இருட்டுக்குள்ளே கிடந்துட்டு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஐயோ இத்தனை வருஷம் அந்த இருட்டில் இருந்துட்டானே இல்லையா? இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்காக தெரியும் எத்தனை வருஷம் எவ்வளவு வருஷம் அந்த இருட்டுக்குள்ள பொய்யே நம்பி இருந்திருக்கேன்னு. அதை விட்டு வெளியே வரும்போது தான் தெரியும். அது கூட ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க. அல்ல இல்லையா? இப்படி அந்த அந்த ஏரியாவுக்கு போயிடுவாங்க. எந்த சூழ்நிலையில அவர்கள் ஏமாற்றப்பட்டார்களோ அந்த சூழ்நிலையில வைராக்கியமாக போய் ஊழியத்தை செய்வார்கள். எந்த கஷ்டத்தையும் சகித்துக் கொள்ள தயாராகிறாங்க. அப்போ இவ்வளவு காலம் இருட்டில் இருந்தாங்கிறதால ஒரு வார்த்தை சொல்றாங்க, நிழலின் அருமை வெயிலில் தெரியும். நல்ல வெயில்ல கிடந்து காஞ்சி இருந்தவன் ஒரு நிலத்தை வந்து நிற்பது, ஆஹா இவ்வளவு சொன்னோம் ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு, நம்ம தெரியாமல் இல்லையா வெயிலில் நடந்திருக்கோம், வீட்டில் நடந்திருக்கோம் இல்லையா? அப்படி என்று அவர்களுக்கு அது மிக மேன்மையாக தெரிகிறது. அந்த விடுதலை அனுபவிக்கிறவர்களுக்கு தான் அந்த காரியங்கள் தெரிகிறது. சரி, இன்னொரு வசனத்தை 2 Corinthians 4:2 நாங்கள் தந்திரம், அந்த வசனத்தைப்படி 4:2 தந்திரமாய் நடவாமலும் வேத வசனத்தை புரட்டாமலும் படிங்க. வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருக்கும் மனசாட்சிக்கு முன்பாகவும் உத்தமர் என்று விளங்கப்படும். சரி பார்த்துலாம். இப்போ வந்து ஒரு ஊழியக்காரன்னு சொன்னா அவன் சொன்ன உத்தமன் என்று விளங்க பண்ணணும். அந்த வார்த்தையை பார்த்துக்கலாம். தேவனுக்கு முன்பாகவும் உத்தமன், அவர் குற்றம் சாட்டல, அவர் சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சிடும். மனுஷருக்கு முன்பாகவும் நாங்கள் உத்தமர். அல்ல இல்லையா? அவர் உத்தமர், அவர் ரொம்ப நல்லவர், மேக்சிமம் கரெக்டாக போவார், நல்ல மனுஷன் சொல்கிற மாதிரி உத்தமர்களாய் விளங்க பண்ணுறோம். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, நாங்கள் ஒரு மாதிரி தந்திரமாக பேசலை. இந்த வார்த்தை இங்கே கவனிங்க. தந்திரமாய் உங்களை வசீகரிக்கிறது ஒரு தந்திரமான காரியம் என்ன நிறைய பேர் பேசுவார். நல்ல ரீதியில் இந்த ஆளை எப்படி வளர்ச்சி திருக்கி எடுப்பதற்கு என்ன தந்திரமாக பேசலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம், எல்லாம் தேர் ஆர் சோ மெனி டெக்னிக்ஸ் அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ இப்படி நாங்கள் தந்திரமாக நடக்கணும். சத்தியத்தை கலப்பில்லாமல் இதாப்பா உண்மை, தேவ சித்தம் செய்யுங்கப்பா, தேவ அவருடைய பாதத்தில் அமர்ந்துரு, கட்டாக சொல்லு, அடியேன்னு கேட்குறேன்னு சொல்லு, அவருடைய வசனங்களை வாசித்து தியானி, அவன் பேசுறதை கீழ்படித்து நடந்துரு. ரெண்டு சிம்பிள், ஈஸியான சிம்பிள். அப்படி சொல்லி கொடுத்துட்றான். நீ உட்காரு, நீ அவன்கிட்ட பாதத்தில் இரு, அவர்கிட்ட பேசு, இல்லை நான் தான் பொறுக்களிப்பேன், அப்படி கிடையாது. ஸோ இப்படி நேரடியாக ஸ்ட்ரைட்டாக தேவனோடு நம்ம இணைத்து விடக்கூடிய சத்தியத்தின் அடிப்படைகளை நமக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் அநேகர் அப்படி செய்கிறதில்ல. உங்களுக்கு வெளிப்படையாக பார்த்தா அவர் ரொம்ப இனிமையாக பேசுறாருன்னு தோணும். ஆனால் அது உங்களை வசீகரிக்கக்கூடிய தந்திரமாக இருக்குமே தவிர அது காட் ப்ளீசிங் அல்லது தேவனை திருப்திப்படுத்துகிற காரியம் அல்ல. இங்கே என்ன புரியணும்னா, இந்த எழுப்புதலின் உணர்வு இது நான் நேரமாக சொன்னேன், இது நம்ம சாமர்த்தியத்தினால பலத்தினால வர்றது கிடையாது, தேவனால் உண்டாக்கப்படுது. அல்ல இல்லை, தேவனால் நம்முடைய இருதயத்தில் நாங்கள் ஊழியங்களில் பார்ப்போம், தேவனால் இழுத்து கொள்ளப்பட்டவன், பிடிக்கப்பட்டவன், அந்த மாதிரி வந்த நபர்களை பார்ப்போம். அவர்களை ஈஸியாக அசைக்க முடியாது. அல்ல இல்லை, நீங்கள் கொஞ்சம் அப்படி எப்படியும் வளர்ச்சி பேசி எடுத்து தள்ளி கொள்ளி கொண்டு வந்து ஆளாள பாருங்க, அது கடைசி வரை இப்படி நீங்கள் ஏதாவது பண்ணி தான் கொண்டு தெரியணும். சரியாக நடக்காது. அல்ல இல்லையா? பெரிய கஷ்டம். இந்த தந்திரமாக இப்படி பல தந்திரங்கள்லாம் சொல்லுவாள், பல இருக்குது. நாங்கள் இந்த ஊழியங்களில் எவ்வளோ அனுபவம் இப்படி கொண்டு வரோம். இது கடைசி வரை அதால் அப்படியே கொண்டு தெரியணும். அங்கே போனால் அந்த தந்திரம் அடிக்கணும், இங்கே போனால் இதை அடிக்கணும், மாறி மாறி தலை புண்ணாகி போயிடும். ஆனால் தேவனால் தொடப்பட்டு சில விஷயங்களை ஸ்ட்ரைட்டாக சத்தியத்தை சொல்லி கத்தரங்க தொட்டுட்டாருன்னு வைங்க, நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்ல இல்லை, ஆனால் அவர்கள் தொடப்பட்டவர்கள், அவர் நிற்பார்கள், அவர்கள் ஓட மாட்டார்கள். அவர்களுக்கு தேவன் மறைவான மன்னாவை கொடுக்கிறார். ஊரை கொண்டிருக்கிற நீரூற்று போல இருக்குங்கிறார். பரிசுத்தாவி நான் கொடுக்குற பரிசுத்தாவியாக தண்ணீர் அவனுக்குள்ளிருந்து ஊறி கொண்டிருக்கிற நீரூற்றை போல இருக்கிறோம். சரி, அப்போ இப்படி தந்திரமாய் நடக்கிற அநேகர் இருக்கிறார்கள். அதை நீங்கள் புரிஞ்சுருங்க. இந்த ஆள் தந்திரம் பண்ணுறான், இந்த ஆள் மோசம் போகிறான் அப்படின்னா புரிஞ்சுருங்க. சில வேலை சில வெளிப்படையாக 1-2 தெரியும், எல்லாம் தெரியாது. அதை வச்சே ஓரளவு சரி இந்த ஆள் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி தரல. நல்ல மனிதர்கள் அப்படி தான். அங்கே ஒரு காரியத்தை நான் சொல்லணும். ஊழிய பகுதியில் பார்ப்போம்,
நேர்மையான மனிதர்கள் இருப்பாங்க, நல்லவனாக இருப்பான், வெளிப்பார்வை குடிச்சு தோட்டம் கிடப்பான், ஆனால் ரொம்ப நேர்மையான ஆளாக இருப்பான், அது வேற விஷயம். ஓகே, அவன் நேர்மையாக இருப்பான். அவன் நம்முடைய செயல்களை எல்லாம் அவன் கவனிக்கிறான், நல்ல இல்லையா, அப்படியே வாட்ச் பண்ணுவான். அந்த ஆள் பரவாயில்ல, அவங்க ஸ்பைட்டாக போகிறான், அப்படித்தான் முன்னாலே வருவாங்களே தவிர நம்ம தந்திரம் பண்ணி போனோம்னா அவனுக்கே தெரியும் இவன் இருந்தாலும் தந்திரம் தான் பண்ணார், கலத்திரம் பண்ணார்னா அந்த மரியாதை இருக்காது, மதிப்பு இருக்காது. சரி, கர்த்தருக்கு இருப்பா அவர்கள் அப்படி சரியாக நடக்கவும் மாட்டார். சரி, அப்போ இப்போ என்ன புரிஞ்சுங்க, இப்படி மோசம் போகிற நிறைய காரியம் இருக்கிறது, அதன் தந்திரங்களோடு இணைந்து இருக்கிறது. அது நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இறை அறிவையோ இறை உறவையோ ஏற்படுத்த முடியாது. தேவன் நமக்குள்ளான பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு உணர்வை எடுப்பதை உண்டு பண்ண முடியாது. நாம் ஒரு நல்ல வைராக்கியத்தோடு தேவ சித்தம் செய்யக்கூடிய ஒரு எல்லைக்குள்ள வர முடியாது என்பதை இங்கே புரிந்து கொள்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள் அல்லது அனுபவங்கள் என்று நீங்கள் உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் உடனே அதை விட்டு விலகி ஆண்டவரோடு ஐக்கியப்படும்படி, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது தான், ஆண்டவரோட வார்த்தை கையில் இருக்கும், அதை போய் இரவு போல வாசிங்க. நீங்கள் மற்ற எழுதே வாசித்தே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிடும், மற்ற ஃப்ராடுலன்ஸ் எல்லாம் புரிஞ்சிடும். அப்போ சொன்ன வசனம் இருக்குது. அப்புறம் சில சந்தர்ப்பத்தில் சிலருக்கு அதை நான் முடிக்கலாம். அது 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு என்றுள்ள ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அவன் தேவ பக்தி உள்ளவன், அவனுக்கு தெரிஞ்ச பக்தி, அவனுக்கு தெரிஞ்ச முறையில் அவன் பக்தி உள்ளவன், ஜெபிக்கிறவன் எல்லாம் செய்கிறான். அவன் வீட்டுக்கு கர்த்தருடைய தூதன் நிற்கிறான். என்ன சொல்கிறான், நீ ஜெபிக்கிறவன், நீ நல்லவன், நீதிமான், தான தர்மம் செய்கிறவெல்லாம், நீ யோகா பட்டணத்துக்கு ஆளணும். அங்கே பேதரோடு பேரோடு இருக்கிறான், அவனை கூப்பிடு, அவன் நீ செய்ய வேண்டியதை உனக்கு சொல்லுவான். அப்போ கொர்நேலியுவுக்கு இந்த சுவிசேஷம் தெரியாது, அப்போஸ்தலர் அனுபவம் ஒன்றும் தெரியாதுங்க. அந்த தூதன் கூட நீ இதை செய்ய சொல்லி கொடுக்குற, அதுக்கு ஒரு ஏற்பாடு இருக்கு. அப்போ கூப்பிடுகிறான், அவன் பிரசங்கம் பண்ணுறான். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், அங்கே சபை கட்டப்படுது. அல்லேலூயா. ஒன்று, சில அனுபவங்கள் மூலமாக சிலதை புரிந்து கொள்ளும்போது அந்த விஷயத்தை விட்டு நாம் காத்துக்கொள்கிறோம். ரெண்டாவது, சில சூழ்நிலைகள் மூலம் தேவன் நம்மை இன்னொரு மேலான சிறப்பான ஜெனியூன் இல்லையா பாதுகாப்பான ஒரு சூழ்நிலைக்கு ஒரு வாசலை திறந்து விடுவாங்க. ஒரு வாசலை திறந்துவிட்டு அது கொஞ்சம் கொள்ளாமல் இருக்கு, கொஞ்சம் நேரம் ஒரு சிறப்பு தன்மை தெரியுதுன்னு உங்கள் மைண்டில் ஃப்ளாஷ் ஆச்சுன்னா உடனே அதை ஃபாலோ பண்ண படிங்க. இல்லையே ஒன்றா மொத்தமாக எல்லாத்தையும் உங்கள் தலையில் வச்சிட முடியாது. ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட், இங்கே ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்த தேவனுடைய நடத்துதலையும் நான் கற்றுக்கொள்ள முடியும். சரி, அப்போ இப்படி பைத்த அனுபவங்கள் இருக்கிறது, மனிதர்கள் இருக்கிறார்கள், அதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்போம். நாம் ஆவிக்குரிய ஒரு வாரத்தோடு முடிக்கிறேன். இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், உலகத்துக்கு திருத்த முடியாது. இந்த அரியர் எழுதி பாஸ் ஆகிறது மாதிரி உள்ள அது எதை செய்யணும்னா இங்கே செய்யணுங்க, திருத்தணும்னா இங்கே திருத்தணும். அதுக்கு தான் நமக்கு ஆயுசை கொடுக்குறார், நம்பர் 1. ரெண்டாவது வாய்ப்புகளை கொடுக்குறார். அல்ல இல்லையா, கழுதையை தேடி போன சவுலம் கழுதையை தேடி போனான், ராஜா ஆகிட்டான். தேடி போனது என்னத்துக்கு, கழுதை காணல போனது, இவன் ராஜா ஆகிட்டான். போன வழியில சாமியில பார்க்க ராஜா ஆகிட்டான்ல. இது மாதிரி நீங்கள் போகிறது ஒரு காரியம் இருக்கும். இதெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் ஊழியத்தில் நாங்கள் எதிர்பாராமல் வந்தோம், நாங்கள் சும்மா ஒரு விளையாட்டு போல வந்தோம். ஒரு ஆள் வேடிக்கை பார்த்துட்டு கன்வென்ஷன் கூட்டத்தில் பின்னால் இருந்து தமாஷ் பண்ணிட்டு இருந்திருக்கான். பரிசுத்த ஆவியானவருக்கு இது கூட்டம் நடந்துட்டு இருந்து பட்டாளம் ஆளுக்கு அவர் சொல்ற நான் வேடிக்கையாக நம்ம உட்கார்ந்துருந்தேன், அவ்வளோதான் இங்கே இது நடக்கும் கிடைக்கும் போல. ஸோ இது மாதிரி அநேக காரியம் நமக்கு தெரியாமலே தேவன் செய்கிறது. ஆனால் நமக்கு ஒரு உணர்வு இல்லை, ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட் இல்லை, ஒரு காரியம் இருக்குது இதில் அப்படின்னு ஒரு சின்ன உணர்வு ஏற்படுமானால் உடனே அதை வச்சு ஜோம் பண்ணோம். ஏதோ ஒரு உணர்வு இருக்குது, இன்னும் நான் படிக்கணுமோ, அதுக்கு ஏதோ தெரியணுமோன்னு நீங்கள் அதை ஆண்டோடைய நடத்துதலை ஃபாலோ பண்ணும்போது அவர் தொடர்ந்து மேலான காரியங்களுக்கு நடத்த வல்லமுள்ளவர். ஆகவே ஜெபத்தை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம், எடுப்பதை குறித்து தொடர்ந்து சிந்திக்கிறோம், இன்னும் தொடர்ந்து சிந்திப்போம். இந்த நாட்களில் இந்த வார்த்தையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.